பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் கலாச்சார சின்னமாக கருதப்படும் தர்ம பொம்மை நினைவு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. சோரின்சான் தர்மஜி கோயிலின் தலைமை பூசாரி அளித்த இந்த பரிசு இரு நாடுகளுக்கிடையேயான கலாச்சார உறவை எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ளது. இதற்கு காரணம் தர்ம பொம்மை காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இந்திய துறவியான போதி தர்மரை குறிப்பிடுகிறது. வட்ட வடிவில் உள்ள இந்த பொம்மை தியான நிலையில் போதி தர்மர் இருப்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. கனமழை காரணமாக டாங்ரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குடியிருப்புகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்து கொண்ட நிலையில் வீடுகளில் சிக்கி தவித்த மக்களை படகுகளில் சென்று மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் கடும் வெள்ள பாதிப்பிற்குள்ளான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 7300 கிலோ நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 215 பேரை இந்திய விமானப்படை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.